எடப்பாடிக்கு பிறகு எஸ்பி வேலுமணி தான் அந்த கட்சின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணியுடைய மகன் கல்யாணத்திற்கு போகலன்றது கிட்டத்தட்ட அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைப்பது உறுதியாகிவிட்டதுன்னு. அப்போது எஸ்பி வேலுமணியை எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இந்த கட்சி பார்க்கறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஒருவேளை அந்த இடத்தில் இல்லாவிட்டால் செங்கோட்டையெல்லாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. எல்லா வகையான சப்போர்ட்டும் யாருக்கு இருக்குன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு தான் இருக்கிறது. இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணாமலை அந்த நிகழ்வில் அந்த ஏற்படுத்திய அந்த திருமணத்தில் இருந்த அந்த நெருக்கம், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு ஒருவேளை எடப்பாடி அவர்களை வெளியேற்றிவிட்டால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் பழையபடி உள்ள வந்துடுவாங்க. அப்போ எடப்பாடியோட இடம் தான் கேள்விக்குறியாகுது. எடப்பாடியோட இடம் மட்டும்தான் மிக முக்கியமாக ஆக்கப்படும். அப்போ அந்த கல்யாண வீட்டில் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாம், ஈஷா அமித்ஷா வந்த பொழுதே ஒரு மீட்டிங் நடந்துருச்சு. அந்த இடத்தில் எஸ்பி வேலுமணியும் கலந்து கொண்டார். எல்லாத்தையும் இந்த செலவையெல்லாம் பார்த்து இவர்களுக்கு என்னன்னாக்கா திமுகவை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அண்ணாமலை சொன்ன வார்த்தை, மோடி சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன். 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக ஒரு கட்சி எது எப்படி கூட்டணி அமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக கூட எவனும் கூட்டணி போக போகிறதில்லை. பழைய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா எங்களை ஒரு கொடியை தவிர மாட்டுறாங்க. திரும்ப புலம்பு பார்த்தீங்களா? அவர் ஒருவேளை விஜய் கூட இணையலாம், காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறலாம். ஆக மொத்தம் திமுகவுக்கு இந்த முறை படுதோல்வி என்பது நிச்சயம். எதிர்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார விடக்கூடாது என்பதில் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியிருக்கு. தேர்வு தொடங்கிய முதல் நாள்லேயே 11,000 சொச்சம் பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது, அதுவும் பள்ளி கல்வி அப்படிங்கிறது அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்ட்டு முதல்வர் அவர்களே பாராட்டியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதல் நாளே 11,000 சொச்சம் பேர் வராமல் போனது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது? அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வித்துறை என்பது பொற்காலம் கிடையாது, கற்காலம். அந்த காலத்தில் இருப்பாங்க தெரியுமா? அதுபோல் கிட்டத்தட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் மாணவ பிள்ளைகள் 11,480 பேர் வரவில்லை, தேர்வு எழுத வரவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கப்பெறுவது கஞ்சா, போதை, மது, இந்த விஷயம்தான் இருக்கும். ஏன் இந்த விஷயம்தான் இருக்குனாக்கா, மாணவ பிள்ளைகள் குடித்தாங்கன்னு சொல்ல வரல, குடிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் இருக்காங்க. இந்த போதை கலாச்சாரத்தால் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெற்றோர்கள் நிர்கதியாக இந்த குடும்பத்தை நடுதல் பரிதவிக்க விட்டுருக்கார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த போதை கலாச்சாரம் அந்த ஒரு குடும்பத்தை வறுமையின் விளிம்பில் கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கு போதை உதவுகிறது. அந்த குடும்பம் நெருக்கதியாக நிற்பதற்கு போதை விரும்புகிறது. தந்தை தாய் சீர்கட்டு கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு தந்தையோ தாயோ குடும்பத்தை பிரிந்திருப்பது, அந்த மன உளைச்சல் ஏற்படுத்துவது, பொருளாதாரமின்மை இருப்பது, பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழல் ஏற்படாமல் இருப்பது, வறுமை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் பில்லெல்லாம் பல மடங்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வறுமையில் விளிம்பில் அந்த பிள்ளைகள் படிப்பது என்பது ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நேற்று ஒரு ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பன் இறந்து 6 வருடம் ஆகிவிட்டது. எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு அவங்க தாயை இறந்துட்டாங்க. அந்த இறந்த தாயின் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதிட்டு அந்த தாய்க்கு இறுதிச் சடங்கு செய்கிறான பொழுது அந்த பிள்ளை எந்த அளவுக்கு எந்த சூழலிலும் இன்னைக்கு எக்ஸாம் எழுதிருக்குன்னு பாருங்கள். அப்போது ஒரு தாய் இறந்த சூழல் கூட ஒரு மாணவன் கல்வியை வேணும்னு சொல்லிட்டு பரீட்சை எழுத வந்திருக்கிறான். ஆனால் இதை தாண்டியும் 11,480 பேர் வரலைன்னா அப்போ இதை விட எவ்வளவு மோசமான நிகழ்வு அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும்ன்றதை நீங்கள் உணர்ந்தினாலே இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர்களுடைய தரம் கல்வியில் உயராமல் போவதற்கும், எப்படி குடியிலையும் போதை கலாச்சாரத்திலும் அவர்கள் சிக்கி தவிப்பதற்கும், வறுமையிலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த குடும்பம் நிர்கதியாக இருப்பதற்கும் இது மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதற்காக அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் ஒரு பாராட்டு விளையாட்டு தான் தீரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாங்கள் தான் படிக்க வச்சோம் சொல்கிறாங்களா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் தான் படிக்க வச்சா திராவிடம் தான் எல்லாத்தையும் கிழிச்சிச்சுன்றீங்கல்ல. நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது 12ஆம் வகுப்புல இந்த மாணவ பிள்ளைகள் இவ்வளோ பேர் வரல. கூடுதலாக ஒரு மாணவி நீட்டுடைய எக்ஸாமுக்கு அச்சுறுத்தல் பட்டு கிட்டத்தட்ட தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள்ன்றது ஒரு செய்தி. ரெண்டையுமே நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல்வர் அப்பான்னு சொல்கிறார்ல, என்ன மாதிரி அப்பான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்பா நமக்கெல்லாம் தப்பாக வந்திருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதிலிருந்து. சார், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு எடப்பாடி அவர்கள் வரல, அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க.
நடிகர் சிவகார்த்திகேயன் இவங்கள மாதிரியான பிரமுகர்களும் வந்து வந்திருக்காங்க. அவரோட கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி வீட்டுக்கு எடப்பாடி அவர்கள் வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது? சிவகார்த்திகேயனோ விஜய் சேதுபதி போனதெல்லாம் வந்து அது பெரிய விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். எஸ்பி வேலுமணி போன்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபருடைய திருமணத்திற்கு, அவர் தன் மகனுடைய திருமணத்திற்கு இவர்கள் போவதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் கட்சி எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், எடப்பாடிக்கு பிறகு எஸ்பி வேலுமணி தான் அந்த கட்சின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணியுடைய மகன் கல்யாணத்திற்கு போகலன்றது கிட்டத்தட்ட அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைப்பது உறுதியாகிவிட்டதுன்னு இப்போ உங்களுக்கு உணர்த்துதா? நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். நான் நிச்சயமாக இந்த முறை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உருவாகிறது. ஏற்கனவே எஸ் கன்ஃபார்ம்டு. நான் ஊர்ஜிதப்படுத்த பிறகு தானே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வு வைத்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். எடப்பாடி என்ற ஒற்றை நபருக்கு மட்டும்தான் பிஜேபியோட போகவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறது அவர் மட்டும்தான். போயே தீரணும்னு மிச்சம் எல்லா நபரும் உறுதியாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்ன ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா, தொடர் தோல்வியை சந்தித்த பிறகு இம்முறை நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், நம்ம வந்து யார் எங்கே வைக்கணுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல திமுக இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதிகார மையத்தில் செக்டாரில் ஆளும் கட்சியாக நம்ம போய் உட்கார வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு அந்த பிஜேபி அலையன்ஸ் இருக்கு இல்லையா, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே கட்சி போன்ற இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் அப்படியே இருக்குது. ஒரு 18 விழுக்காடுகள் வந்து ஓட்டு பெற்றாங்க போன முறை. அந்த கூட்டணி அப்படி இருக்குது. அது கூட வந்து ஒரு 25 விழுக்காடு ஓட்டு இருக்கக்கூடிய இந்த அதிமுகவும் ரெண்டும் சேரும் பொழுது மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாகும்ன்றதுனால அதிமுகவில் பெரும்பான்மையான நபர்களுக்கு பிஜேபியோட அலையன்ஸ் போவதில் தான் விருப்பம் என்பதை அந்த நிகழ்வு உங்களுக்கு மேலும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. நீங்கள் அண்ணாமலை கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா விமர்சித்தார், அண்ணாவை விமர்சித்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்க சூழலில் 2 பேரும் வந்து ரொம்ப ஸ்டெபனாக சொன்னது என்னன்னாக்கா, நான் உன் கூட்டணிக்கு வரல, நீ என் கூட்டணிக்கு வராது. கரெக்டுங்களா? கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை அந்த கல்யாணத்துக்கு என்ட்ரி கொடுத்த உடனே அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு நின்று அண்ணாமலையை வரவேற்று எஸ்பி வேலுமணி கட்டி அணைத்து தழுவியதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். எடப்பாடி ஒரு பக்கம் தனியாக இருக்கிறாரு, டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம். இப்போ எல்லோருமே வந்து ஒன்றிணைலான்னு நினைக்கும் பொழுது எடப்பாடி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கான் பொழுது எடப்பாடி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓரம் கட்டக்கூடிய காலகட்டம் நெருங்கியதைத்தான் இது பறைசாட்டுகிறதுன்னும் பொழுது, அண்ணாமலை இல்லாமல் போனால்தான் இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்படும்னு இந்த பக்கம் எடப்பாடி தரப்பில் சொல்லப்பட்ட பொழுது, எடப்பாடி இல்லாமல் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும்ன்ற மாதிரியான விஷயம் தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை காட்டியிருக்கின்றதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜியை வைத்து கைப்பற்றக்கூடிய இந்த வேலையெல்லாம் செய்து கிடக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈஷா யோகாவுக்கு வந்து கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களே வந்ததாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக பிஜேபி அலுவலகம் திறந்ததாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வு கூட இன்னொரு நிகழ்வு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வானதி சீனிவாசன், எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். அப்போது பிஜேபி பொது நிகழ்வா இல்லை, ஒரு கட்சி நிகழ்வு. ஓகே. அந்த நிகழ்வு கலந்து கொண்ட பொழுது பிஜேபியில் இருந்த ஒரு முக்கியமான நபர் தான் இன்றைக்கு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அவர் வந்து ஆளுநராக இருக்கிறார். அவரும் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, வானதி சீனிவாசன் வந்து அங்கே யார் இப்போ என்னவா இருக்காங்க? வானதி சீனிவாசன் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க எம்எல்ஏட்ட பிஜேபியை சேர்ந்த நபர், இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய நபர் வந்து பேசும்பொழுது சொல்கிறாரு, வானதி உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கொங்கு மண்டலத்தை நம்ம கையில் வச்சுக்கணுன்னாக்கா எஸ்பி வேலுமணியை அனுசரித்து போ. யார் சொன்னா? எம்எல்ஏவா? அது ஆளுநர் சொல்கிறாரு. ஒரு ஆளுநர், பிஜேபியில் இருந்த நபர், அவரை தான் ஆளுநர் ஆக்கியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் வச்சு எஸ்பி வேலுமணி அனுசரித்து போய்க்கன்ட்டு. அப்போது எஸ்பி வேலுமணியை எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இந்த கட்சி பார்க்கறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஒரு வேளை அந்த இடத்தில் இல்லாவிட்டால் செங்கோட்டையெல்லாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. அந்த இடத்தில் அடுத்த அதிமுகவுடைய தலைமை இடத்திற்கு வரக்கூடிய எல்லா விதமான வழியையும் ஏற்படுத்தி வைத்திருப்பது, எல்லா வகையான சப்போர்ட்டும் யாருக்கு இருக்குன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு தான் இருக்கிறது. இப்போ எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை அந்த நிகழ்வில் அந்த ஏற்படுத்திய அந்த திருமணத்தில் இருந்த அந்த நெருக்கம், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இனி கட்சி அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு ஒருவேளை எடப்பாடி அவர்களை வெளியேற்றி விட்டால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் பழையபடி உள்ளே வந்துடுவாங்க. அப்போ எடப்பாடியோட இடம் தான் கேள்விக்குறியாகுது. எடப்பாடியோட இடம் மட்டும்தான் மிக முக்கியமாக வந்து கேள்விக்குறி ஆக்கப்படும். நீங்கள் இந்த கட்சியை ஒன்று சேர்ப்பதற்கு நாங்கள் நிபந்தனை இல்லாமல் இணைவதற்கு தயார். யார் சொல்கிறா?
ஓபிஎஸ் சொல்கிறாரு. சசிகலாவும் உள்ளே இணைஞ்சு தான் ஆகணும் நம்ம, ஏன்னா கட்சி நம்ம வந்து ரெட்டலை விட்டுறக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும், இந்த முறையும் இழந்து விட்டாக்கா திமுகவுடைய அராஜகம் உச்சபட்சமாக போயிடும், நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்களுக்கு இழந்து விடுவார்கள் என்பதற்காக இவர்கள்லாம் வராங்க. நிச்சயமாக டிடிவி என்ன பண்ணுவார்னா, இவர்கள் எல்லோரும் ஒன்றிணையும் பொழுது டிடிவி தன் கட்சியை கலைச்சிட்டு நிச்சயமாக வந்து அதிமுக ஒன்று சேர்த்துருவார். அதில் வந்து டிடிவிக்கு எந்த ஐயப்பாடும் இல்லைன்றதை டிடிவி தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது அப்போது இங்கே பிரச்சனை யாராக இருக்கிறாருன்னு இவங்க பார்க்குறாங்கன்னா எடப்பாடியை தான் பார்க்குறாங்க. எடப்பாடி என்ன பார்க்குறாங்கன்னா, பிஜேபியோடு நம்ம போனாக்கா நம்மளை வந்து இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த பிஜேபியோட நம்ம போயிட்டோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை சுத்தமாக போயிடும் அதிமுக மீது. அப்போது அதிமுக என்பது இன்னொரு பிஜேபி கட்சின்ற மாதிரி ஆயிரும் தமிழ்நாட்டில், அந்த விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கமும். ஆனால் இந்த நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிதர்சனமாக மக்களுக்கு எளிய முறையில் புரியக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2026 அந்த கூட்டணி உறுதியாகி விட்டது. இதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னும் பொழுது எடப்பாடி அவர்களைத்தான் இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த கல்யாண வீட்டில் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, புரியுதுல உங்களுக்கு? எங்கே மீட்டிங் வந்துச்சு? அமித்ஷா வந்தார் இல்லையா? ஆமாம், ஈஷா அமித்ஷா வந்த பொழுதே ஒரு மீட்டிங் நடந்துருச்சு. அந்த இடத்தில் எஸ்பி வேலுமணியும் கலந்து கொண்டார். அமித்ஷா வந்த பொழுது எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டார், அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார், அமித்ஷா கலந்து கொண்டார். மிக முக்கியமான நபர்கள்லாம் கலந்து கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, நம்ம 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு தம்பி நம்ம பேசிட்டோம், 2 பேரும் கூட்டணி போகிறாங்கன்னு. அதுக்கேற்ப இப்போ அவங்க கலந்து கொண்டு அதை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. உறுதிப்படுத்தி ஃபண்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பார்த்துக்கும். இறங்கி திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு இங்கே ஏற்படும். ஒரு வார்டுக்கு எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் இந்த செலவையெல்லாம் பார்த்து இவர்களுக்கு என்னன்னாக்கா திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அண்ணாமலை சொன்ன வார்த்தை, மோடி சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன், 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சி இருக்காது. அப்போது இவர்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறார்கள் பொழுது இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கையாளணுமோ அதெல்லாம் கையாண்டுருவாங்க. அதற்கு பிறகு பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றா இருக்குது, ஒன்றா இல்லாமல் வெளியில் பிரிஞ்சு 2 பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணுறது, அடிச்சுக்கிறதுலாம் ரெண்டாவது. இங்கே பொது எதிரி யார், யாரை வீழ்த்த வேண்டும், யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இம்முறை இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி உருவாகிக்கிறது. திமுக மறுபடியும் எப்படி அரசியல் செய்யணாக்கா, நான் சொன்ன நம்மளை எடப்பாடி பார்த்தீங்களா, அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாயிருச்சு, அவர்களை வளர விட்டால், அவர்கள் உள்ளே வந்து விட்டால் இங்கே மண் நாசமாயிரும், மக்கள் நாசமாயிரும் உருட்டுவாங்க. இவ்வளோ காலமாக மண்ணை நாசம் பண்ணி வச்சுருக்கிறது இவங்க ஆட்சியில் தான்றது அவங்களுக்கு புரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கட்டும், இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டதாக இருக்கட்டும், பெருவெள்ளத்தில் மக்கள் நிர்கதியாக நின்றதாக இருக்கட்டும், இங்கே ஒவ்வொரு துறையை சார்ந்த மக்களும் போராடியதாக இருக்கட்டும், எல்லாமே திமுக ஆட்சியில். இவர்கள் வந்து பிஜேபி வந்தால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் உருட்டுவாங்களே தவிர, நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்கனாக்கா பிஜேபி செய்யாத எல்லா அக்கிரமத்தையும் இவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படின்னும் பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வராத பிஜேபி குறை சொல்வதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்ய போகிறாலும் வெளி புதுங்கி நிற்பாங்க. அப்போது இவங்க 2 பேரும் ஒரு பக்கம்னா விஜய் ஒரு பக்கம். சிறுபான்மை ஓட்டை கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை மிக முக்கியமாக விஜய் இந்த முறை செய்வார்னும் பொழுது, இந்த சிறுபான்மையோடைய ஓட்டை வச்சு தான் திமுக ஜெயிச்சு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இந்த ஓட்டு திமுகவுக்கு முறை இல்லாமல் விஜய் அவர்களுக்கு போவதற்கான பெருவாரியான வாய்ப்பு இருப்பதால் செம்ம டஃப். ஆனால் எப்படி பார்த்தாலும் கால்குலேஷனில் எது எப்படி கூட்டணி அமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக கூட எவனும் கூட்டணி போக போகிறதில்ல. பழைய கூட்டணி இருக்கும், இல்லை பழைய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா எங்களை ஒரு கொடியை தவிர மாட்டுறாங்க. திரும்ப புலம்புனா பார்த்தீங்களா, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், டெய்லி காலையில் இருந்துச்சு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க அட்டன்ஸ் போகிற மாதிரி போடுறேன், ஆனால் எங்கள் கட்சியில் ஒரு கொடியேற்ற கூட விடலன்னும் பொழுது இது தொடர்ச்சியாக திருமாவுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கணும் பொழுது திருமா எதை நோக்கி எப்படி போவார்ன்றது பிற்காலத்தில் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஒருவேளை விஜய் கூட இணையலாம், காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறலாம். ஆக மொத்தம் திமுகவுக்கு இந்த முறை படுதோல்வி என்பது நிச்சயம். எதிர்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார விடக்கூடாது என்பதில் புற கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருப்பதால் இந்த முறை திமுக பட்டவத்தமாக காலியாக இருந்தது. இப்போ பேசும்போது சொன்னீங்கல்ல பெண் பாதுகாப்பு, இப்போ கேளம்பாக்கத்தில் மாணவி வந்து அதிகமாக மது குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அது மது அதிகம் உட்கொண்டதுனால ஏற்பட்ட ஒரு மரணமா, இல்லை பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கா? நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் சொல்லுவது எதையுமே இந்த காலத்தில் வந்து வரக்கூடிய செய்தி உண்மைன்னு எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. 19 வயசு தான் ஆகுது கல்லூரி மாணவிக்கு.
கல்லூரி விடுதியில் மரணம் அடைந்து கிடந்திருக்கிறார். கேளம்பாக்கம் அருகில் உள்ள படூரில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி விடுதியில் இறந்து கிடந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்லுவது அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால். 19 வயசுக்குள்ள எப்படி அளவுக்கு அதிகமாக மது குடிச்சு இறந்திருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இது பாலியல் வன்புணர்வுகளால் செய்யப்பட்ட விஷயமா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்றதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே விசாரணையே இவர்கள் சொல்லுவதே வித்தியாசமாக இருக்கும். இதே போல் விடுதியில் இறந்த ஒரு மாணவன் எறும்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? காவல்துறை ரிப்போர்ட்டு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா? எங்கடா அந்த எறும்பு, கடிச்ச எறும்பு, திராவிட எறும்பா, கூப்பிட்டு வந்து காட்டுங்கடான்னு கேட்குறோம், காட்ட மாட்டாங்க. அப்போது இது எந்த பின்னணின்றதை நிச்சயமாக இந்த பெண்கள் பாதுகாப்புன்றது தொடர்ச்சியாக இப்படி ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும் பொழுது இதை தொடர்ந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தரப்பாக மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொழுது இது இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கட்டாயமாக இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது எப்படின்னாக்கா, காவல் நிலையத்திற்கு நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு அச்சமாக இருக்கும் பொழுது அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நபர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூட 2 அட்வொகேட் வருவாங்க. காவல்துறைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் பண்ணுறதுக்கு என்ன வழிவகை என்பது சொல்லுவார்கள். எந்த முறையான பாதுகாப்பை நீங்கள் அணுகணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தான்றது சில விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நபர்களால் தொல்லை இருக்குனாக்கா எப்படி அதை கையாளுவது, யாரை அணுகுவது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. காவல்துறை தரப்பாக உங்களுக்கு ஒரு பெண்களுக்குன்னு சொல்லி சிறப்பு ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு செய்யணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு டிவிக்கு துணையாக நிற்கும்ன்றதை அன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, அன்னைக்கு உலக மகளிர் அன்னைக்கு திமுக ஒரு உருட்டு வாங்கி பாருங்கள். நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை பற்றி நாங்கள் தான் படிக்க வச்சோம், பெண்களை நாங்கள் தான் எல்லாத்தையும் கிழிச்சோம், நாங்கள் தான் சொத்துரிமை கொடுத்தோன்னு உருட்டு வாங்கி பாருங்கள். அன்னைக்கு தான் திமுகவுடைய ஒரிஜினலான முகம் உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு உருட்டு வாங்கி அன்னைக்கு தான் உச்சபட்சமாக திமுக கேவலப்படுவாங்க. அடுத்த வலைதளத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.